உங்களுக்கு அமைதி உரித்தாக அன்பார்ந்தவர்களே, 74ஆம் நாளுக்குள் நாம் இன்று நுழைந்திருக்கிறோம் மரியன்னையின் ஓராண்டில் வீடியோ வீடியோ வாசிப்பு திட்டத்தில். இன்றைக்கி நம்ம எண்ணிக்கையில் 2 அதிகாரங்களை வாசிக்க போகிறோம். ஏற்கனவே மக்கள் சிலை வேலைப்பாடுலேயும் அவங்க விபச்சாரத்திலையும் ஈடுபட்டாங்க. பிள்ளையாமனுடைய அந்த சூழ்ச்சிக்குள்ளே விழுந்துட்டாங்க முட்டாளாக. அதாவது ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை முட்டாளாக்குனாங்களே அந்த மோவாபியர்கள், அவங்கள முற்றிலுமாக தாக்கி வெட்டி வீழ்த்துங்க அப்படின்றாங்க. நமக்கும் நம்மை முட்டாளாக்குன நம்மளை உடலின் ஆசைகளாக இருக்கலாம், உலகத்தின் மாயைகளாக இருக்கலாம், சாத்தானினுடைய பொய்களாக இருக்கலாம், நாமும் வெட்டி வீழ்த்து அழைக்கப்பட்டுக்கிறோம் அப்படின்றதெல்லாம் நம்ம நேற்று விளக்க உரையில் பார்த்தோம். இன்றைக்கி ஏற்கனவே இங்கே பாவம் செஞ்சாங்கன்னா உடனே நம்ம என்ன வரும் எண்ணிக்கையில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், சட்டங்கள் இணைக்கப்படும், திரும்பவும் சேர்த்து கொடுக்கப்படும், கடுமையாக்கப்படும். ஸோ இன்றைக்கி எண்ணிக்கை 27ஆம் அதிகாரத்தில் மோசேவுக்கு பதிலாக யோசுவா அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கிறார். ஏன்னா மோசே உள்ளே போக மாட்டார் இல்லையா, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் கானான் தேசத்துக்குள்ள. அப்போ கானான் தேசத்துக்குள்ள வழி நடத்த போகிறது யோசுவா. அந்த சடங்குகளை இன்றைக்கி நம்ம 27ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். 28ஆம் அதிகாரத்தில் 28லேருந்து 30 வரைக்கும் இந்த திருச்சட்டங்கள் சேர்த்து கொடுக்கப்படும். அதை நம்ம தொடர்ந்து நாளைக்கும் வாசிப்போம். பட் ஆனால் இன்றைக்கி 28ஆம் அதிகாரம் மட்டும் தான் வாசிப்போம். இதில் பல்வேறு படையல்கள், ஒவ்வொரு நாள், மாதம் ஒரு முறை, அப்புறம் பாஸ்கா, வாரங்களின் படையல்கள், காணிக்கைகள், பலிகள், இதை பற்றிலாம் இன்றைக்கி நம்ம வாசிப்போம். திரும்ப ரிப்பீட் ஆகும். ஸோ இவங்க பாவம் செய்கிறப்ப ஆண்டவர் திரும்ப கட்டளைகளை ரீட்ரேட் பண்ணுறாரு, திரும்ப அதை உறுதிப்படுத்துகிறார் ஆண்டவர். ஸோ இதை நம்ம வாசிக்கும் போது இந்த காலையிலும் மாலையிலும் பலி செலுத்தணும், பாஸ்கா பலிகள், அந்த ஆட்டுக்குட்டி, இந்த காளைகள், இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், நமக்கு திருப்பலி ஞாபகம் வரணும். ஸோ வெறும் கைகளை தட்டுறது, கைகளை உயர்த்துறது, பாட்டு பாடுறது வழிபாடு அல்ல. அது ஆண்டவரை நம்ம புகழ்ந்து ஏற்றி போற்றுகிறோம், ஜெபிக்கிறோம்னு சொல்லலாம். பட் வர்ஷிப் கிடையாது, இட் இஸ் ப்ரேயர். வழிபாடு என்பது எல்லாருக்குமே தெரியும், உலகத்தில் எல்லா மதத்திலையும் பலி செலுத்தினா தான் அது வழிபாடு. ஸோ நம்ம தந்தையாம் இறைவனுக்கு சுதனாகிய இறைவனை ஆவியானவராகிய இறைவன் வழியாக நாம் பலியாக செலுத்துகிறோம். ஸோ அன்னைக்கு கல்வரில் நட அந்த பலியை திரும்பவும் தந்தையிடம் வழங்குகிறோம், ஆவியானவர் வழியாக மகனை வழங்குகிறோம். ஸோ ஆண்டவர் இந்த டெய்லி ஆஃபரிங், இந்த மந்த்லி மாதம் ஒரு முறை ஆஃபரிங், இது எல்லாமே ஆண்டவர் நிறைவு செய்து கல்வாரி பலியில் இதை நினைவாக செய்யுங்கள்னு சொல்லி குருத்துவத்தை ஏற்படுத்தி புதிய ஏற்பாடில் நமக்கு கொடுத்துருக்காரு. அதனால் நம்ம பிரிந்து போன சகோதரர்கள் சொல்கிறத கேட்டு குழம்பிடக்கூடாது. ஆண்டவர் இந்த பலிகளை அபகரிக்க வரல, அதை முற்றிலுமாக ரத்து செய்ய வரல, அதை நிறைவுபடுத்தி ஒரே பலியாக, தன்னுடைய பலியாக மாற்றி அதை அவர் நினைவாக செய்ய சொல்லிட்டு போயிருக்கார். அதை நம்ம செஞ்சு ஆண்டவரை வழிபட்டு கொண்டிருக்கோம். ஸோ இது ஒரு பக்கம் இருக்க. இதில் இந்த மாதம் ஒரு பலியெலாம் வரும். ஸோ இதை தான் மாதம் இதனுடைய ஒரு அடிப்படையில் மாதத்துக்கு ஒரு முறை, அதுவும் மாதத்தில் முதல்ல அந்த நாட்களில் ஆண்டவர் அவரை நினைவு கூற சொல்கிறார். அதனால் அந்த மாதம் முதல் சனிக்கிழமைகளில் நம்மளை கன்ஃபெஷன் போக சொல்கிறாங்க, திருப்பலி ஒப்பு கொடுக்க சொல்கிறாங்க, பரிகாரம் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த முதல் சனிக்கிழமை பக்தின்றது சும்மா நம்ம திருப்பலிக்கு போகிறது மட்டும் இல்லை, நம்ம பாவசிங்கத்தனம் செய்யணும்னு சொல்லி மாதா அன்னைக்கு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றின முழு விவரம் அடங்கின வீடியோவை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் சாட்டர்டே டிவோஷன்னா என்ன, ஆக்சுவலாக மாதா என்ன விரும்புகிறாங்க, 4 விஷயம் பண்ண சொல்கிறாங்க. அந்த 4 விஷயம் என்ன அப்படின்றத தெரிந்து கொண்டு அதை நம்ம பண்ண முயற்சிப்போம் மாதம் முதல் சனிக்கிழமைகளில். ஸோ அந்த வீடியோ மறக்காமல் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பார்க்க முயற்சிப்போம். சரி, கூடவே 2வது வாசகமாக இணைச்சட்டம் 28ஆம் அதிகாரம் இன்றைக்கி வாசிக்க போயிடும். அன்பார்ந்தவர்களே, ரொம்ப முக்கியமானது, கொஞ்சம் பெருசாக இருக்கும், பட் நல்லா அலசி ஆராய்ஞ்சு பாருங்கள். ஆண்டவர் திருச்சட்டத்தை, இந்த பைபிளில் இருக்க ஒவ்வொன்றையும், புதிய ஏற்பாடுலையும் சரி பழைய ஏற்பாடும், நமக்கு 2லேயும் இருக்கிறத கடைப்பிடிக்கும்போது நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் நம்ம இன்றைக்கி பார்ப்போம், அதனுடைய சாபங்களும் பார்ப்போம். மறந்து விடக்கூடாது, இந்த ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் ஏற்கனவே ஆபிரகாமுக்கு தொடக்க நூலில் 12 வாக்குறுதி கொடுத்துருக்காரு. உன் வழியாகவும் உன் வித்தின் வழியாகவும் மக்கள் இனங்கள் அனைத்தையும் ஆசீர்வதிப்பேன். ஸோ ஆபிரகாமுக்கும் அவருடைய வித்தாகி இஸ்ரேல் மக்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் ஆக்சுவலாக நம்மை சேர வேண்டியது. பட் அதே நேரத்தில் சாபங்களும் இருக்குது. இன்றைக்கி நம்ம வாசிப்போம், அதெல்லாம் தொடர்ந்து நம்ம பார்ப்போம். ஸோ அந்த சாபங்களை, அந்த ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்கிறோமா, அதை நம்ம யோசித்து பார்க்கணும். இன்றைக்கி ஆசீர்வாதங்கள் பார்த்திங்கனாக்கா கம்மியாக இருக்கும், சாபங்கள் அதை விட 3 மடங்கு அதிகமாக இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். 14ஆம் வசனம் வரைக்கும் தான் ஆசீர்வாதங்கள், அதுக்கப்புறம் ஃபுல்லாக சாபங்கள் தான். ஸோ அந்த சாபங்களை நம்ம பார்க்கும்போது உண்மையாலுமே நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம இன்றைக்கி உண்மையிலுமே கூர்ந்து கவனிங்க. ஆசீர்வாதத்தை நம்ம கவனிக்கிறத விட சாபத்தை கவனித்து பாருங்களேன். நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில்
அது நடந்துக்கிட்டு இருக்கும் அந்த சாபம். இதெல்லாம் சாபம்னே தெரியாது, இதெல்லாம் ஏதோ நமக்கு வந்து இயல்பாக நடக்கிற ஒரு விஷயமாக நம்ம நினச்சிட்ருப்போம். அதில் பர்சனலாக இது என்னுடைய சாட்சியம். அதில் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி விளக்க வரையில் கூட அதை நாங்கள் குறிப்பிடுவோம். அது எங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் குறிப்பாக நான் பார்த்துருக்கேன். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சாபங்களை பற்றி. அந்த சாபங்கள் எல்லாமே அதுக்கான ஆன்சரும் இங்கே இருக்குது. அது ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி, கடவுளை விட்டு வெளியே வந்ததுனால, கடவுளை விட்டு அகன்று போனதுனால. சிம்பிள், கடவுளை விட்டு தூரம் வந்தால் சாபம் வந்துடும். அதுக்கான வசனமே இன்றைக்கி இருக்குது. ஸோ எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. நான் கடவுளை விட்டு வெளியே வந்ததுனால தான் இவ்வளோ பயங்கள், இவ்வளோ குழப்பங்கள், இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ தடைகள்னு சொல்லி. அதுக்கப்புறம் எப்படியோ கடவுள் அவருடைய அம்மாவை அமுச்சு விட்டார். மாதா வந்தாங்க. ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ஒரு வீடியோ பார்த்து 4 ஜெபமாலைகள் ஜெபிக்க ஆரம்பித்தேன். வாழ்க்கை முழுசாக மாறினுச்சு. எல்லாமே சேஞ்ச் ஆச்சு. உடனடியாகவும் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ வரைக்கும் 4 வருஷம் ஆயிடுச்சு 4 ஜெபமாலைகள் ஜெபிக்க ஆரம்பிச்சு. மாதா டோட்டலாக அந்த சாபங்கள் சைடில் இருந்து, இன்றைக்கி நான் வாசிக்கிற இணைச்சட்டம் 28 சாபங்கள் சைட்லேருந்து அப்படியே ஆசீர்வாதம் சைடுக்கு கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே மாறி இருக்கிறத என்னுடைய கண்ணால் என்னால் பார்க்க முடியுது. இது என்னுடைய வாழ்வில் நடந்தது. தினமும் 4 ஜெபமாலை போதும். எப்படி பண்ணணுன்னே தெரியாமல் ஒரு முட்டாள் மாதிரி ஆரம்பித்தோம். ஏன்னா நம்ம எல்லாருமே ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு குழந்தைகள் தான். ஆனால் மாதா அதை மெச்சூரான ஒரு லெவலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. பைபிள் வாசிக்க வைக்கிறது, திருப்பலிக்கு போய் வைக்கிறது, பரிகாரம் பண்ண வைக்கிறது, உடலை ஒருத்து வைக்கிறது, எல்லாமே அவங்க பார்த்துக்குவாங்க. பண்ண வேண்டியது ஒன்று தான், தினமும் 4 ஜெபமாலைகள். நம்ம ஏற்கனவே செஞ்ச பாவத்திற்கு பரிகாரமாகவும் அதிலிருந்து மீண்டு வரத்துக்கான அருளை கேட்டு மட்டும் 4 ஜெபமாலை ஜெபிக்க ஆரம்பித்தா போதும். இந்த சாபங்கள் எல்லாம் மாறும். எதுவுமே பண்ண தேவையில்லை. அவங்களே ரெட்ரீட் கூட்டிகிட்டு போவாங்க. எல்லாமே அவங்க வழி நடத்துவாங்க. நம்ம செய்ய வேண்டியது, கடந்த காலத்தில் இல்லை இப்போது என்னுடைய சிந்தனையில், கண்ணில், என்னுடைய வார்த்தையில், என்னுடைய செயல்களில், இந்த 4 இடங்களில் நான் பாவம் செஞ்சிட்ருக்கேனான்றதை நம்ம கூர்ந்து கவனித்து எழுதி பார்த்து அந்த பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய ஆரம்பிச்சோன்னா 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் டோட்டலாக லைஃப்பை மாற்றி, அவங்க சொல்லுவாங்க தெரியுமா, அவங்கள எல்லாரை விட உயர்த்துவேன்னு. அது நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்க அதை பண்ணுறாங்க. மாதா அதை கொண்டு வந்துடுவாங்க. கடவுள்கிட்ட கொண்டு போய் நம்மளை திரும்ப சேர்த்துருவாங்க. ஸோ முடிஞ்ச அளவு 4 ஜெபமாலைக்கு ஜெபிக்க முயற்சிப்போம். சரி, இன்றைக்கி 3வது வாசகமாக திருப்பாடல் நம்ம வாசிப்போம். திருப்பாடல் 112. ஸோ இன்றைக்கி வந்து ஆண்டவருக்கு அஞ்சி நேர்மையாளர்களாக வாழ்கிறவர்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்களை அழகாக விவரிக்கும். நம்ம இன்றைக்கி ஆசீர்வாதமாக வாசிக்கிறோம் இல்லையா, அதுக்கு ஒத்து போகக்கூடிய ஒரு திருப்பாடல். சரி, இன்றைய தினம் வந்து 2 கேள்விகள் தான். முதல் கேள்வி, ஆண்டவர் மோசேவை நீ இந்த மலைக்கு மேலே நீ அந்த கானான் தேசத்தை பாரு, அதுக்குள்ளே போக மாட்டேன், இறந்துருவேன்னு சொல்லுவார். உடனே நம்மளாக இருந்தால் என்ன வச்சுப்போம், ஏதாச்சும் நமக்கு தேவையானதை கேட்போம் ஆண்டவர்கிட்ட கடைசியாக. ஆனால் மோசே என்ன கேட்குறான்றது கவனித்து கொண்டே வாசிப்போம். 2வது, இன்றைக்கி கைகளை வைத்து மோசே யோசுவாவுக்கு அவருடைய ஆர்டினேஷன், அவருடைய அதிகாரத்தை பரிமாற்றம் செய்வார். அதையும் நம்ம கவனித்து கொண்டே வாசிப்போம். அது ரொம்ப முக்கியமான ஒரு தொடர்ச்சி இருக்குது புதிய ஏற்பாட்டில். அது சரி, இன்றைய தினத்திற்கான விவிலிய வாச பகுதிக்குள்ளே நம்ம ஜெபத்தோடு இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையாம் இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். சூதனாகிய இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். எண்ணிக்கை அதிகாரம் 27. யோசேப்பு புதல்வரான மனாசே குடும்பங்களை சார்ந்தவர் செலோபுகாத்து. இவர் மனாசேயின் மைந்தர் மாக்கிரின் புதல்வர் கிலியாதுக்கு பிறந்த ஏபேரின் மகன். இவருக்கு
மக்லா, நோகா, ஒக்லா, மில்கா, திர்சா என்ற புதல்வியர் இருந்தனர். அவர்கள் வந்து மோசே, குரு எலெயாசர், தலைவர்கள், மக்கள் கூட்டமைப்பினர் அனைவர் முன்னிலையில் சந்திப்பு கூடார வாயிலருகில் நின்று கூறியது: எங்கள் தந்தை பாலை நிலத்தில் இறந்து போனார். கோராகை சார்ந்தவர்கள் ஆண்டவருக்கு எதிராக கூடிய கூட்டத்தினுள் அவர் இல்லை. அவர் தம் பாவத்துக்காகவே இறந்தார். அவருக்கு புதல்வர்கள் இல்லை. இப்போதும் தமக்கு புதல்வர் இல்லாத காரணத்துக்காக எங்கள் தந்தையின் பெயர் அவர் குடும்பத்திலிருந்து ஏன் நீக்கப்பட வேண்டும்? எங்கள் தந்தையின் சகோதரர்களிடையே எங்களுக்கும் பங்கு தாருங்கள். மோசே அவர்கள் வழக்கை ஆண்டவரிடம் கொண்டு வந்தார். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: செலோபுகாதின் புதல்வியர் கேட்பது சரியே. அவர்கள் தந்தையின் சகோதரரிடையே அவர்களுக்கும் உரிமை சொத்தில் பங்கு கொடுத்து அவர்கள் தந்தையின் உரிமை சொத்து அவர்களுக்கு கிடைக்கச் செய். நீ இஸ்ரேல் மக்களிடம் கூறு: மகன் இல்லாமலே ஒருவன் இறந்துவிட்டால் அவன் உரிமை சொத்து அவன் மகளுக்கு சேர வேண்டும். அவனுக்கு மகளும் இல்லை எனில் அவன் உரிமை சொத்தை அவன் சகோதரருக்கு கொடுக்க வேண்டும். அவனுக்கு சகோதரரும் இல்லை எனில் அவன் உரிமை சொத்தை அவன் தந்தையின் சகோதரருக்கு கொடுக்க வேண்டும். அவன் தந்தைக்கும் சகோதரர் இல்லை எனில் அவன் உரிமை சொத்தை அவன் குடும்பத்தில் அவனுக்கடுத்த உறவினனுக்கு கொடுக்க வேண்டும். அவன் அதை உடைமையாக்கிக் கொள்வான். ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடி இது இஸ்ரேல் மக்களுக்கு நியமமாகவும் விதிமுறையாகவும் விளங்கும். மேலும் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: இந்த அபாரிம் மலை மேல் ஏறிச் சென்று நான் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்துள்ள நாட்டை பார். நீ அதை பார்த்த பின் உன் சகோதரன் ஆரோன் சேர்த்துக் கொள்ளப்பட்டது போன்று நீயும் உன் மக்களுடன் சேர்த்துக் கொள்ளப்படுவாய். ஏனெனில் சீன் பாலை நிலத்தில் மக்கள் கூட்டமைப்பு தண்ணீருக்காக வாக்குவாதம் செய்த பொழுது நீங்கள் அவர்கள் பார்வையில் என்னை புனிதப்படுத்தாது என் வார்த்தையை எதிர்த்து கலகம் செய்தீர்கள். இவையே சீன் பாலை நிலத்தில் காதேசில் உள்ள மெரிபாவின் நீர்நிலைகள். மோசே ஆண்டவரிடம்: உயிர்க்கு எல்லாம் கடவுளாகிய ஆண்டவர் இந்த மக்கள் கூட்டமைப்புக்கு ஒருவனை பொறுப்பாளனாக ஏற்படுத்துவாராக. அவன் அவர்களுக்கு முன்னே போகவும் அவர்களுக்கு முன்னே வரவும் வேண்டும். அவ்வாறே வெளியே நடத்திச் செல்லவும் உள்ளே அழைத்து வரவும் வேண்டும். இதனால் ஆண்டவரின் மக்கள் கூட்டமைப்பு மேய்ப்பனில்லா ஆடுகளாக இராது என்றார். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நூன் புதல்வன் யோசுவாவை தேர்ந்து கொள். அவன் ஆவியை தன்னுள் கொண்டவன். நீ அவன் மேல் உன் கையை வை. குரு எலெயாசருக்கும் மக்கள் கூட்டமைப்பில் உள்ள அனைவருக்கும் முன்பாக அவனை நிற்கச் செய். அவர்கள் பார்வையில் நீ அவனை பொறுப்பாளனாக ஏற்படுத்து. மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து மக்களும் கீழ்ப்படியும்படி உன் அதிகாரத்தை அவனுடன் பகிர்ந்து கொள். அவன் குரு எலெயாசருக்கு முன் நிற்க அவனுக்காக எலெயாசர் ஆண்டவர் முன்னிலையில் ஊரிம் வழங்கும் தீர்ப்பை நாடுவான். அவனும் அவனுடன் இருக்கும் இஸ்ரேல் மக்கள் அனைவருமான மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் எலெயாசரின் வார்த்தையின்படியே வெளியே செல்லவும் உள்ளே வரவும் வேண்டும். ஆண்டவர் கட்டளையிட்டபடியே மோசே செய்தார். அவர் யோசுவாவை அழைத்து குரு எலெயாசர் மக்கள் அனைவர் முன்னிலையில் அவரை நிற்கச் செய்தார். ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே தம் கைகளை அவர் மேல் வைத்து அவரை பொறுப்பாளராக நியமித்தார். எண்ணிக்கை அதிகாரம் 28. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ இஸ்ரேல் மக்களுக்கு கட்டளையிட்டுச் சொல். எனக்குரிய நேர்ச்சையை, நெருப்பு பலியான உணவை, எனக்கு உகந்த நறுமணத்தை குறிக்கப்பட்ட காலத்தில் எனக்கு படைப்பதில் நீங்கள் கருத்தாயிருக்க வேண்டும். நீ அவர்களிடம் சொல்: நெருப்பு பலியாக நீங்கள் ஆண்டவருக்கு படைக்க வேண்டியது அன்றாட எரிபலியாக எந்நாளும் செலுத்த 1 வயதுடைய பழுதற்ற 2 ஆட்டுக்குட்டிகள். இவற்றுள் ஒன்றை காலையிலும்
மற்றதை மாலையிலும் பலியிட வேண்டும். அத்துடன் உணவு படையலாக 20 படி மரக்காலில் 10 அளவு மிருதுவான மாவை அடித்து பிழியப்பட்ட கால் கலையும் எண்ணெயுடன் பிசைய வேண்டும். இது எந்நாளும் செலுத்தும் எரிபலி. இது ஆண்டவருக்குரிய நெருப்பு பலியாகவும் உகந்த நறுமணமாகவும் சீனாய் மலையில் ஏற்படுத்தப்பட்டது. அத்துடன் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டிக்கும் கால் கலையும் வீதம் நீர்ம படையல் நீங்கள் செலுத்த வேண்டும். ஆண்டவருக்கு நீர்ம படையலாக திரு உறைவிடத்தில் மதுபானத்தை ஊற்ற வேண்டும். மற்ற ஆட்டுக்குட்டியை நீங்கள் மாலையில் பலியிட வேண்டும். காலையில் உள்ள உணவு படையல் போன்றும் அதன் நீர்ம படையல் போன்றும் அதை நெருப்பு பலியாகவும் ஆண்டவருக்கு உகந்த நறுமணமாகவும் நீங்கள் படைக்க வேண்டும். ஓய்வு நாளில் 1 வயதுடைய 2 ஆட்டுக்குட்டிகளையும் உணவு படையலாக எண்ணெயில் பிசைந்த 20 படி மரக்காலில் 10 அளவு மிருதுவான மாவையும் அத்துடன் நீர்ம படையலையும் செலுத்த வேண்டும். எந்நாளும் செலுத்தும் எரிபலியும் நீர்ம படையலும் நீங்களாக இது ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் செலுத்தப்பட வேண்டிய எரிபலி ஆகும். மாத தொடக்கத்தில் எரிபலியாக நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டியவை: இளங்காளைகள் 2, ஆட்டுக்கிடாய் 1, 1 வயதுடைய ஆட்டுக்குட்டிகள் 7. இவை பழுதற்றவையாக இருக்க வேண்டும். அவற்றுடன் உணவு படையலுக்காக காளை ஒவ்வொன்றுக்கும் எண்ணெயில் பிசைந்த 20 படி மரக்காலில் 10 அளவு மெல்லிய மாவு, உணவு படையலுக்காக ஆட்டுக்கிடாய் 1க்கு எண்ணெயில் பிசைந்த 10 பங்கு மெல்லிய மாவு, உணவு படையலுக்காக ஆட்டுக்குட்டி ஒவ்வொன்றுக்கும் எண்ணெயில் பிசைந்த 10 பங்கு மெல்லிய மாவு. இவை எரிபலிக்காகவும் ஆண்டவருக்கு உகந்த நறுமணமான நெருப்பு பலிக்காகவும் இருக்க வேண்டியவை. அவற்றின் நீர்ம படையல்களுக்கான திராட்சை ரசம் காளை 1க்கு அரை கலையும், ஆட்டுக்கிடாய் 1க்கு 3 கலையும், ஆட்டுக்குட்டி 1க்கு கால் கலையும் என்ற அளவில் இருக்க வேண்டும். இது ஆண்டில் எல்லா மாதங்களிலும் ஒவ்வொரு மாதத்திற்கும் உரிய எரிபலி. எந்நாளும் செலுத்தப்படும் எரிபலியும் நீர்ம படையலும் நீங்களாக பாவம் போக்கும் பலியாக ஆண்டவருக்கு ஒரு வெள்ளாட்டுக்கிடாய் செலுத்த வேண்டும். முதல் மாதத்தின் 14ஆம் நாள் ஆண்டவரின் பாஸ்கா. இந்த மாதத்தின் 15ஆம் நாள் திருவிழா. 7 நாள்களும் புளிப்பற்ற அப்பமே உண்ண வேண்டும். முதல் நாளில் திருப்பேரவை கூட்டப்படும். கடின வேலை ஏதும் நீங்கள் செய்யக்கூடாது. ஆனால் நெருப்பு பலி ஒன்றை, எரிபலி ஒன்றை ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும். இதற்கு வேண்டியவை: இளங்காளைகள் 2, ஆட்டுக்கிடாய் 1, 1 வயதுடைய ஆட்டுக்குட்டிகள் 7. இவை பழுதற்றவையாய் இருக்க வேண்டும். அத்துடன் உணவு படையலாக எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு காளை 1க்கு 6 படியும், வெள்ளாட்டுக்கிடாய் 1க்கு 4 படி அளவு வீதம் நீங்கள் படைக்க வேண்டும். 7 ஆட்டுக்குட்டிகளில் ஒவ்வொன்றுக்கும் 2 படி அளவு வீதம் படைக்க வேண்டும். இத்துடன் உங்களுக்கு கரை நீக்கம் செய்ய பாவம் போக்கும் பலியாக செலுத்த வேண்டிய ஒரு வெள்ளாட்டுக்கிடாய், எந்நாளும் செலுத்தும் எரிபலியாக காலைதோறும் செலுத்தும் எரிபலி நீங்களாக இவற்றை நீங்கள் செலுத்த வேண்டும். நாள்தோறும் இதே முறையில் 7 நாள்களுக்கும் நெருப்பு பலி ஆகிய உணவை, ஆண்டவருக்கு உகந்த நறுமணத்தை நீங்கள் படைக்க வேண்டும். இது எந்நாளும் செலுத்தும் எரிபலியும் நீர்ம படையலும் நீங்களாக படைக்க வேண்டியது. 7ஆம் நாள் உங்களுக்கு திருப்பேரவை நாள். நீங்கள் கடினமான வேலை ஏதும் செய்யக்கூடாது. வாரங்களின் விழாவில் முதற் பலன்களின் நாளன்று புது தானியத்திலிருந்து நீங்கள் ஆண்டவருக்கு உணவு படையல் படைக்கும் போதும் உங்களுக்கு திருப்பேரவை இருக்கும். கடினமான வேலை ஏதும் நீங்கள் செய்யக்கூடாது. ஆண்டவருக்கு உகந்த நறுமணமாக எரிபலி ஒன்றை செலுத்துவீர்கள். இதற்கு வேண்டியவை: இளங்காளைகள் 2, ஆட்டுக்கிடாய் 1, 1 வயதான ஆட்டுக்குட்டிகள் 7. அத்துடன் உணவு படையலாக
எண்ணெயில் பிசைந்த மெல்லிய மாவு, காளை ஒன்றுக்கு 6 படியும் ஆட்டுக்கிடாய் ஒன்றுக்கு 4 படி அளவில் இருக்கும். 7 ஆட்டுக்குட்டிகளில் ஒவ்வொன்றுக்கும் 2 படி என்ற அளவில் இருக்கும். மேலும் உங்களுக்கு கரை நீக்கம் செய்ய வெள்ளாட்டுக்கிடாய் ஒன்றும் தேவை. இவையும் இவற்றின் இனப்படையலும் எந்நாளும் செலுத்தும் எரிபலியும் அதன் உணவு படையலும் நீங்களாக நீங்கள் படைக்க வேண்டும். இவை பழுதற்றவையாய் இருக்க வேண்டும். இணைச்சட்டம். அதிகாரம் 28. உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடு. நான் இன்று உனக்கு விதிக்கும் அவருடைய கட்டளைகள் அனைத்தையும் கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. அப்போது உலகிலுள்ள மக்களினங்கள் அனைத்திற்கும் மேலாக உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுத்தால் இந்த ஆசிகள் எல்லாம் உன்மேல் வந்து உன்னில் நிலைக்கும். நீ நகரிலும் ஆசி பெற்றிடுவாய், வயல்வெளியிலும் ஆசி பெற்றிடுவாய். உன் கருவின் கனியும் உன் நிலத்தின் பயனும் உன் கால்நடைகளின் ஈற்றுகளும் உன் மாடுகளின் கன்றுகளும் உன் ஆடுகளின் குட்டிகளும் ஆசி பெற்றிடும். உன் கூடையும் உன் மாவு பிசையும் தொட்டியும் ஆசி பெற்றிடும். நீ வருகையிலும் செல்கையிலும் ஆசி பெற்றிடுவாய். உனக்கு எதிராக எழும் உன் பகைவர்கள் உனக்கு முன் முறியடிக்கப்படும்படி ஆண்டவர் அவர்களை உன்னிடம் ஒப்படைப்பார். அவர்கள் ஒரு வழியாய் உனக்கு எதிராக வருவர், ஆனால் 7 வழியாய் உன் கண்களுக்கு முன்னே ஓடிப்போவர். உன் களஞ்சியங்களிலும் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும் நீ ஆசி பெறும்படி ஆண்டவர் ஆணையிடுவார். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டில் நீ ஆசி பெற்றிடுவாய். உன் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடித்து அவர் தம் வழிகளில் நடந்தால் அவர் உனக்கு ஆணையிட்டு சொன்னபடி உன்னை தம் தூய மக்களினமாக நிலைநிறுத்துவார். அப்போது பூவுலகில் மக்களினத்தார் அனைவரும் ஆண்டவர் தம் பெயரை உனக்கு வழங்கியிருக்கிறார் என கண்டு உனக்கு அஞ்சுவர். உனக்கு கொடுப்பதாக உன் மூதாதையருக்கு ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் உன் கருவின் கனி, உன் கால்நடைகளின் ஈற்றுகள், உன் நிலத்தின் பயன்கள் ஆகியவற்றில் நலன்களால் நீ நிறைவு பெறும்படி ஆண்டவர் அருள்வார். தக்க காலத்தில் உன் நிலத்திற்கு மழை கொடுக்கவும் அதனால் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திற்கும் ஆசி வழங்கவும் தம் நன்மைகளின் கருவூலமாகிய வானத்தை ஆண்டவர் உனக்காக திறப்பார். நீ பல்வேறு இனத்தாருக்கும் கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டாய். இன்று நான் உனக்கு விதிக்கும் உன் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவற்றை கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. அப்போது ஆண்டவர் உன்னை முதல்வனாக ஆக்குவாரே அன்றி கடையனாக ஆக்க மாட்டார். நீ உயர்வாயே அன்றி தாழ்ந்து போக மாட்டாய். எனவே நான் இன்று உனக்கு கட்டளையிடும் எதிலிருந்தும் விலகாதே. வலமோ இடமோ விலகி நடக்காதே. வேற்று தெய்வங்களின் பின் சென்று அவற்றுக்கு ஊழியம் செய்யாதே. ஆனால் உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடாமலும் இன்று நான் உனக்கு விதிக்கும் இந்த கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடிப்பதில் கருத்தின்றியும் இருந்தால் இந்த சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உன்னில் நிலைக்கும். நீ நகரிலும் சபிக்கப்படுவாய், வயல்வெளியிலும் சபிக்கப்படுவாய். உன் கூடையும் உன் மாவு பிசையும் தொட்டியும் சபிக்கப்படும். உன் கருவின் கனியும் உன் நிலத்தின் பயனும் உன் மாடுகளின் கன்றுகளும் உன் ஆடுகளின் குட்டிகளும் சபிக்கப்படும். நீ வருகையிலும் சபிக்கப்படுவாய், செல்கையிலும் சபிக்கப்படுவாய். நீ மேற்கொள்ளும் அனைத்து செயல்களிலும் நீ கெட்டு விரைவில் அழியும் மட்டும் ஆண்டவர் உன் மீது சாபமும் குழப்பமும் பேரழிவுமே வரச் செய்வார். ஏனெனில் உன் பொல்லாத செயல்களினால் என்னை விட்டு விலகிவிட்டாய். நீ உடைமையாக்கிக் கொள்ளப் போகும் நாட்டிலிருந்து ஆண்டவர் உன்னை அழிக்கும் மட்டும் கொள்ளை நோய் உன்னை விடாது தொற்றிக் கொள்ளச் செய்வார். உருக்கு நோய், காய்ச்சல், கொப்புளம், எரி வெப்பம், வாள், இடி, நச்சுப்பனி ஆகியவற்றால் ஆண்டவர் உன்னை வதைப்பார்.
நீ அழியும் மட்டும் அவை உன்னை வாட்டும். உன் தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலமாகவும் உனக்கு கீழே உள்ள நிலம் இரும்பாகவும் இருக்கும். ஆண்டவர் புழுதியையும் தூசியையும் உன் நாட்டின் மழையாக பொழியச் செய்வார். நீ அழியும் மட்டும் அவை வானத்திலிருந்து உன்மேல் விழும். உன் பகைவர்களுக்கு முன்னால் நீ முறியடிக்கப்படுமாறு ஆண்டவர் உன்னை விட்டு விடுவார். ஒரு வழியாய் அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு வந்த நீ 7 வழியாய் அவர்கள் கண்களுக்கு முன்னே ஓடிப்போவாய். உனக்கு நேர்வதை கண்டு பூ உலகின் எல்லா நாடுகளும் பேரச்சம் கொள்ளும். உன் பிணம் வானத்து பறவைகள் அனைத்திற்கும் நிலத்தின் விலங்குகளுக்கும் இரையாகும். அவற்றை விரட்டி அடிப்பார் எவரும் இரார். எகிப்தின் கொப்புளங்களாலும் மூல நோயாலும் சொறியினாலும் சிறங்கினாலும் ஆண்டவர் உன்னை வதைப்பார். அவற்றிலிருந்து நீ நலம் பெற முடியாது. மூளை கோளாறினாலும் பார்வை இழப்பாலும் மனக்குழப்பத்தாலும் ஆண்டவர் உன்னை வதைப்பார். பார்வையற்றோன் இருளில் தடவி திரிவது போல் நீ பட்ட பகலில் தடவி திரிவாய். உன் முயற்சிகளில் நீ வெற்றி பெற மாட்டாய். நீ எந்நாளும் ஒடுக்கப்படுகிறவனும் பறிகொடுக்கிறவனுமாயிருப்பாய். உன்னை விடுவிக்க எவரும் இரார். நீ ஒரு பெண்ணை மணமுடிப்பாய், வேறொருவன் அவளோடு கூடி வாழ்வான். நீ ஒரு வீட்டை கட்டுவாய், ஆனால் அதில் நீ குடியிருக்க மாட்டாய். நீ திராட்சை தோட்டத்தை அமைப்பாய், ஆனால் அதன் பயனை அனுபவிக்க மாட்டாய். உன் மாடு உன் கண்களுக்கு முன்னால் வெட்டப்படும், ஆனால் அதிலிருந்து நீ உண்ண முடியாது. உன் கழுதை உன் கண்களுக்கு முன்னால் கொள்ளையிடப்படும், அது உன்னிடம் திருப்பி கொடுக்கப்பட மாட்டாது. உன் ஆடுகள் உன் பகைவனுக்கு கொடுக்கப்படும், அவற்றை விடுவிப்பார் எவரும் இரார். உன் கண் முன்னே உன் புதல்வரும் புதல்வியரும் வேற்று மக்களுக்கு கொடுக்கப்படுவர். அவர்களை பார்க்க நாள்தோறும் உன் கண்கள் ஏங்கி எதிர்பார்த்து பூத்து போகும். உன் கைகளும் வலிமையற்று போகும். நீ அறியாத மக்களினும் உன் நிலத்தின் கனிகளையும் உன் உழைப்பின் பயனையும் உண்ணும். நீயோ எந்நாளும் ஒடுக்கப்பட்டவனும் நொறுக்கப்பட்டவனுமாயிருப்பாய். உன் கண்கள் காணும் இக்காட்சிகளால் உனக்கு பைத்தியம் பிடிக்கும். முழங்கால்களிலும் தொடைகளிலும் தோன்றும் குணப்படுத்தவே முடியாத கொடிய கொப்புளங்களால் ஆண்டவர் உன்னை வதைப்பார். உன் உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை அது பரவும். உன்னையும் உனக்காக நீ ஏற்படுத்திய அரசனையும் உனக்கும் உன் மூதாதையருக்கும் தெரியாத இனத்தாரிடம் ஆண்டவர் போகச் செய்வார். அங்கு மரத்தாலும் கல்லாலுமான வேற்று தெய்வங்களுக்கு நீ ஊழியம் செய்வாய். ஆண்டவர் உன்னை கொண்டு போய் விடும் அனைத்து மக்கள் நடுவிலும் நீ அருவருப்பு பொருளாக, கேலி பழமொழியாக, நகைப்புச் சொல்லாக ஆகிவிடுவாய். வயலில் மிகுதியாக விதைத்து கொஞ்சமே அறுப்பாய், ஏனெனில் வெட்டுக்கிளிகள் அதை தின்று அழித்துவிடும். திராட்சை தோட்டங்களை அமைத்து பேணுவாய், ஆயினும் ரசம் குடிக்கவும் மாட்டாய், பழங்களை சேகரிக்கவும் மாட்டாய், ஏனெனில் புழுக்கள் அவற்றை தின்றழிக்கும். ஒலிவ மரங்கள் உனக்குரிய நிலமெங்கும் இருக்கும், ஆனால் நீ எண்ணெய் தேய்க்க மாட்டாய், ஏனெனில் உன் ஒலிவம் பிஞ்சுகள் உதிர்ந்துவிடும். நீ புதல்வரையும் புதல்வியரையும் பெற்றெடுப்பாய், ஆயினும் அவர்கள் உனக்குரியவர்களாக இருக்க மாட்டார்கள், ஏனெனில் அவர்கள் அடிமைகளாக கொண்டு போகப்படுவர். உன் மரங்கள் எல்லாவற்றையும் உன் நிலத்தின் பயனையும் வெட்டுக்கிளி உடமையாக்கிக் கொள்ளும். உன்னிடையே வாழும் அந்நியர் உன்னைவிட மேம்பட்டு மேலும் மேலும் உயர்வர். நீயோ படிப்படியாக தாழ்ந்து போவாய். உனக்கு கடன் கொடுக்க அவர்களால் முடியும், அவர்களுக்கு கடன் கொடுக்க உன்னால் இயலாது. அவர்கள் முதல்வராயிருக்க நீ கடையனாவாய். இந்த சாபங்கள் அனைத்தும் உன்னை துரத்தி வந்து பிடித்து நீ அழியும் மட்டும் உன்னை வதைக்கும். ஏனெனில் நான் உனக்கு கட்டளையிட்ட அவர் தம் கட்டளைகளையும் நியமங்களையும் நீ கடைபிடிக்கவில்லை. உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுக்கவும் இல்லை. இச்சாபங்கள் உனக்கும் உன் வழிமரபினருக்கும் அடையாளமாகவும் வியத்தகு செயலாகவும் என்றும் இருக்கும். எல்லா நலன்களும் நிறைந்திருக்கையில் நீ உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு மனமகிழ்வோடும் இதய களிப்போடும் ஊழியம் செய்யவில்லை. எனவே பசியோடும் தாகத்தோடும் வெற்றுடம்போடும்
யாதுமற்ற நிலையிலும் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கெதிராக அனுப்பும் உன் பகைவர்களுக்கு நீ பணிவிடை செய்வாய். அவர்கள் உன்னை அழித்தொழிக்கும் மட்டும் இரும்பு நுகத்தடியை உன் கழுத்தில் வைப்பர். வெகு தொலையிலிருந்து பூவுலகின் கடைக்கோடியிலிருந்து ஓர் இனத்தை ஆண்டவர் உனக்கு எதிராக எழச் செய்வார். அது கழுகை போல மிக வேகமாக வரும். அந்த இனத்தின் மொழி உனக்கு புரியாது. அந்த இனம் கொடிய முகம் கொண்டது, முதியவர்களை மதிக்காது, இளைஞர்களுக்கு இரக்கம் காட்டாது. நீ அழிந்து போகும் வரை அந்த இனம் உன் கால்நடைகளின் ஈற்றுகளையும் உன் நிலத்தின் பயனையும் உண்ணும். உன்னை அழிக்கும் வரை உன் தானியத்தையும் ரசத்தையும் எண்ணெயையும் உன் மாடுகளின் கன்றுகளையும் உன் ஆடுகளின் குட்டிகளையும் அந்த இனம் விட்டு வைக்காது. உனது நாடெங்கும் நீ நம்பியிருக்கும் உயர்ந்தவையும் அரண்சூழ் கொத்தளங்கள் கொண்டவையுமான மதிர்ச்சுவர்கள் விழும் வரை அந்த இனம் உன் நகர் வாயில்களை எல்லாம் முற்றுகையிடும். ஆம், உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுத்த நாடெங்கிலும் உள்ள உன் நகர் வாயில்களை முற்றுகையிடும். உன் பகைவன் முற்றுகையிட்டு உன்னை எவ்வளவு வாட்டி வதைப்பானெனில், உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுத்துள்ள உன் கருவின் கனிகளான உன் புதல்வர் புதல்வியரின் சதையை கூட உண்பாய். உன் பகைவன் உன் நகர்கள் அனைத்தையும் முற்றுகையிட்டு உன்னை எவ்வளவு வாட்டி வதைப்பானெனில், உங்களிடையே மிக மென்மையான இனிய குணத்தோடு வளர்ந்தவன் இனி எதுவுமே இல்லாததால் தான் உண்ணும் தன் பிள்ளையின் சதையை தன் சகோதரனுக்கோ தன் அன்பு மனைவிக்கோ எஞ்சியுள்ள தன் பிள்ளைகளுக்கோ கொடுக்க மாட்டான். உணவின் பொருட்டு அவர்களை வெறுப்பான். உன் பகைவன் உன் நகர்கள் அனைத்தையும் முற்றுகையிட்டு உன்னை எவ்வளவு வாட்டி வதைப்பானெனில், உங்களிடையே மிக மென்மையான இனிய குணத்தோடு வளர்ந்தவன் தன் உள்ளங்காலை தரையில் நன்றாக ஊன்றி நடக்காத அளவு இனிமையும் மென்மையும் மிக்கவள் இனி எதுவுமே இல்லாததால் குழந்தை பிறந்தவுடனே தன் குழந்தையையும் அதனோடு வருகின்ற கழிவுகளையும் மறைவாக உண்பாள். எவருக்கும் கொடுக்க மாட்டாள். உணவின் பொருட்டு தன் இனிய கணவனையும் தன் புதல்வர் புதல்வியரையும் வெறுப்பாள். உன் கடவுளாகிய ஆண்டவர் என்னும் மாட்சிமிகு அச்சந்தரும் இந்த திருப்பெயருக்கு அஞ்சும்படி இந்நூலில் எழுதியுள்ள திருச்சட்டத்தின் அனைத்தையும் கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. இல்லையெனில் உன் மீதும் உன் வழிமரபினர் மீதும் விவரிக்க இயலாத வாதைகளை, கொடிய நீங்கா வாதைகளை, கடின நீங்கா நோய்களை ஆண்டவர் வரச் செய்வார். மேலும் நீ கண்டு அஞ்சிய அனைத்து எகிப்திய கொள்ளை நோய்களை எல்லாம் உன்மீது வரச் செய்வார். அவை உன்னை தொற்றிக்கொள்ளும். இந்த திருச்சட்ட நூலில் எழுதப்படாத எல்லா நோய்களையும் வாதைகளையும் நீ அழிந்து போகும் வரை ஆண்டவர் உன்மீது வரச் செய்வார். எண்ணிக்கையில் வானத்து விண்மீன்களை போன்று இருந்த உங்களுள் மிகச்சிலரே எஞ்சியிருப்பர். ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு நீங்கள் செவி கொடுக்கவில்லை. உங்களுக்கு நன்மைகள் செய்து உங்களை பெருகச் செய்வதில் மகிழ்ந்த ஆண்டவர் உங்கள் மேல் அழிவை கொணர்ந்து உங்களை வேரறுப்பதில் மகிழ்வார். நீங்கள் உடமையாக்கிக் கொள்ளப் போகும் நாட்டிலிருந்து நீங்கள் பிடுங்கி எறியப்படுவீர்கள். உலகின் ஒரு முனை முதல் மறுமுனை வரை உள்ள எல்லா மக்களினங்களிடையிலும் ஆண்டவர் உன்னை சிதறடிப்பார். அங்கு நீயும் உன் மூதாதையரும் அழியக்கூடிய மரத்தாலும் கல்லாலுமான வேற்று தெய்வங்களுக்கு நீ ஊழியம் செய்வாய். அந்த மக்களினங்களிடையே உனக்கு ஓய்வு இராது. உன் உள்ளங்கால்கள் தங்கி இளைப்பார இடம் இராது. அங்கே ஆண்டவர் நடுநடுங்கும் இதயத்தையும் பஞ்சடைந்த கண்களையும் தளர்வுற்ற மனத்தையும் உனக்கு கொடுப்பார். உன் உயிர் உனக்கு கேள்விக்குறியாகும். உன் வாழ்வு மீது நம்பிக்கை இழந்து இரவும் பகலும் அச்சத்தோடு வாழ்வாய். உன் கண்களால் காணும் காட்சிகளால் உன் இதயம் அச்சத்தால் ஆட்கொள்ளப்பட்டிருப்பதால் காலையானதும் இது மாலையாக இருக்கக்கூடாதா என்பாய். மாலையானதும் இது காலையாக இருக்கக்கூடாதா என்பாய். நீங்கள் இனி ஒரு நாளும் மீண்டும் மேற்கொள்ள மாட்டீர்கள் என எந்த பயணத்தை பற்றி நான் உங்களுக்கு வாக்களித்திருந்தேனோ
அந்த பயணத்தை கப்பல்களில் மேற்கொண்டு நீங்கள் எகிப்துக்கு திரும்பிச் செல்லுமாறு ஆண்டவர் செய்வார். அங்கே உங்களை நீங்களே அடிமைகளாக, ஆண் பெண் அடிமைகளாக உங்கள் பகைவர்களுக்கு விற்க முயல்வீர்கள். ஆனால் உங்களை எவரும் விலைக்கு வாங்க மாட்டார். திருப்பாடல் 112. அல்லேலூயா! ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவர். அவர்களது வழிமரபு பூவுலகில் வலிமை மிக்கதாயிருக்கும். நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும். சொத்தும் செல்வமும் அவர்களது இல்லத்தில் தங்கும். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். இருளில் ஒளி என அவர்கள் நேர்மையுள்ளவரிடையே மிளிர்வர். அருளும் இரக்கமும் நீதியும் உள்ளோராயிருப்பர். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவர். எந்நாளும் அவர்கள் அசைவுறார். நேர்மையுள்ளோர் மக்கள் மனத்தில் என்றும் வாழ்வர். தீமையான செய்தி எதுவும் அவர்களை அச்சுறுத்தாது. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வதால் அவர்கள் இதயம் உறுதியாயிருக்கும். அவர்கள் நெஞ்சும் நிலையாயிருக்கும். அவர்களை அச்சம் மேற்கொள்ளாது. இறுதியில் தம் எதிரிகள் அழிவதை அவர்கள் காண்பது உறுதி. அவர்கள் வாரி வழங்கினர், ஏழைகளுக்கு ஈந்தனர். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். அவர்களது வலிமை மாட்சியுடன் மேலோங்கும். தீயோர் அதை பார்த்து எரிச்சல் அடைவர். பல்லை நெரிப்பர், சோர்ந்து போவர். தீயோரின் விருப்பமெல்லாம் வீணாய்ப்போம். ஆமேன். ஆண்டவர், இந்த நாளுக்கான இந்த அழகான இறைவார்த்தை பகுதிக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய சாபங்களை நாங்கள் பார்க்குறோம் ஒரு பக்கம், எங்களோட வாழ்வில் நீங்கள் கொடுத்துருக்க ஆசீர்வாதங்களையும் ஒரு பக்கம் பார்க்குறோம். ஆண்டவரே, நாங்கள் இன்னும் எங்களுடைய வாழ்வில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள சாபத்தின் பக்கத்திலிருந்து ஆசீர்வாதத்தின் பக்கத்துக்கு கடந்து வர அப்பா நாங்கள் எங்களை தாழ்த்திக்கிறோம். நாங்கள் உங்களுடைய கட்டளைகளை மீறினதுனால தான்றதை நாங்கள் இப்போ உணர்கிறோம். ஆண்டவரே, எங்களை வாழாக்காமல் தலையாக்கும். நாங்கள் யாருக்கும் பயப்படாமல் எங்களை பார்த்து பயப்பட்டு ஓடக்கூடிய அந்த ஒரு நிலையில் எங்களை மாற்றும். எல்லா சாபங்களையும் மாற்றும். ஆண்டவரே, நாங்கள் உங்கள் கட்டளைகளை கடைபிடிக்க போகிறோம். எங்களுடைய பாவங்களை நாங்கள் எங்கள் கண் முன்னாடி கொண்டு வரோம். ஆண்டவரே, அது எங்கள் கண் முன்னாடி நிற்குது. அதுக்கு நாங்கள் இனி பரிகாரம் செய்ய ஆரம்பிப்போம். செஞ்சது தப்புன்னு உணர்ந்து அதுக்காக பரிகாரம் பண்ணுறோம். உங்களை தேடி வருவோம். வாஞ்சியோடு திரும்பி உங்ககிட்ட வருவோம். ஆண்டவரே, உங்களை விட்டு போனதுனால தான் இதெல்லாம் வந்துச்சுன்றதை இப்போ உணர்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் திரும்பி உங்ககிட்ட வரோம். அப்பா, அதன் அடையாளமாக பாவத்துக்கு பரிகாரமாக தினமும் 4 ஜெபமாலைகள் உபவாசம் இருக்கிறோம். டெய்லி திருப்பலி ஒப்பு கொடுக்குறோம் எங்கள் பாவத்துக்கு பரிகாரமாக. இனி அந்த பாவத்தை செய்யாமல் இருக்க அருளை கேட்டு நாங்கள் வரோம். ஆண்டவரே, உங்ககிட்ட திரும்பவும் விழுந்தாலும் திரும்ப எந்திரிச்சு உங்ககிட்ட வருவோம். ஒரு நாள் நாங்கள் இந்த பாவத்திலேருந்து விடுதலை பெறுவோம். எங்கள் வாழ்வு ஆசீர்வாதத்துக்குள்ளே முழுமையாக கடந்து வரும் நம்புகிறோம். அதை நடத்துகிற வரைக்கும் ஒரு அம்மா எங்களுக்காக இருக்காங்க. அவங்க சோர்ந்து போக மாட்டாங்க. அம்மா, நீங்கள் எங்களை கையை பிடிச்சி நடத்துவீங்கன்றதை நாங்கள் நம்புகிறோம். அம்மா, நாங்கள் உங்கள் கையை பிடிக்கும் வகையில் தினமும் 4 ஜெபமாலைகள் ஜெபிக்கக்கூடிய அருள் வரத்தை எங்களுக்கு தந்துடலும் அம்மா. அந்த மன உந்துதலை எங்களுக்கு தந்துடலும் அம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினத்திற்கான அந்த கேள்விகளுக்கான பதிலை நம்ம பார்த்துடலாம். முதல் கேள்வி, மோசே இறந்து போவார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பார்த்தீங்களா, மோசே என்ன கேட்குறான்னு அவருக்காக எதுவும் கேட்கல. அவர் எவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஆயனாக இருக்கார் பாருங்க. ஆண்டவரே, இந்த மக்களை வழிநடத்த யாராவது ஒருத்தர் தேர்ந்தெடுங்க. எப்படி யோசிக்கிறார் பாருங்களேன். சாக போகிறாரு, ஆனால் அவர் எதை பற்றி யோசிக்கிறார் பாருங்களேன். இந்த மக்களை யாராவது கொண்டு போய் சேர்த்துடணும், இல்லைனா அவங்க ஆடுகள் ஆயினில்லாத ஆடுகளை போல இருப்பாங்கன்னு சொல்கிறாரு மோசே. பாருங்களேன், இதே தான் ஆண்டவர் இயேசுவும் அந்த 5000 பேருக்கு உணவு கொடுக்கும்போது அதுக்கு முன்னாடி அந்த மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் பரிவு கொண்டாருன்னு இருக்கும். ஆயின் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறாங்கன்றதை பார்த்து ஆண்டவர் இயேசு பரிவு கொண்டாருன்னு இருக்கும். புதிய மோசேவும் பாருங்களேன், பழைய மோசேவை போல் அவருடைய ஆடுகள் மேலே பரிவு கொள்கிறார்.
மோசேவை இங்கே பறிவு கொண்டு யாரையாவது அமைச்சு வைங்கன்றாங்க. எப்படி மோசே யோசுவாவின் தலையில் கைகளை வைத்து அவருடைய அதிகாரத்தை பரிமாற்றினாரோ கானான் தேசத்தில் கொண்டு போகிறதுக்கு, அதே போல் ஆண்டவர் இயேசுவும் சீடர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து நம்மளுடைய திருச்சபையை வழி நடத்தி விண்ணகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஆண்டவர் அதிகாரத்தை பரிமாற்றியிருக்கிறார். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. இதை நம்ம தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கி 2வது கேள்வியாக தான் ஆண்டவர் மோசே கைகளை வைக்க சொல்கிறாரு யோசுவா மேலே, ஆண்டவர் சொல்கிறாரு. ஸோ இதை நம்ம எங்கே பார்க்கலாம் பழைய ஏற்பாடில்? இதுக்கு முன்னாடி யாக்கோபு யோசேப்பினுடைய புதல்வர்கள் எப்ராயிம் மானசேவு மேலே கைகளை வைக்கிறார். தொடக்கம் 48:14 நம்ம வாசித்தோம். ஸோ ஆசீர்வதிப்பதற்காக கைகளை வைக்கிறார்கள். லேவியர் 16:21 நம்ம வாசித்தோம். ஆரோன் அந்த பலியாடின் மேலே கைகளை வச்சு இஸ்ரேலினுடைய பாவங்களை அறிக்கையிடுகிறார். ஸோ இது சடங்கு முறைப்படி கைகளை வைக்கிறார்கள். 3வது ஒரு முறை இருக்குது, அதிகாரத்தை தலைமைத்துவத்தை பரிமாற்றுவதற்காக, லீடர்ஷிப்பை கமிஷன் பண்ணுறதுக்காக கைகளை வைக்கிறார்கள். அதுதான் இன்றைக்கி நம்ம 27 வாசித்தோம். ஸோ புதிய ஏற்பாடுலேயும் 3 வகையாக கைகளை வைக்கிறார்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்னது? பிளெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி மார்க் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் பார்க்குறோம், ஆண்டவர் கைகளை வைக்கிறார்கள், நோய்கள் குணமாகிறது. ஸோ ஆசீர்வதித்து நோயை குணமாக்குறார். அதே போல் லூக்கு 4ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அடுத்தது பாருங்கள், எப்படி சடங்கு முறைப்படி ரிச்சுவலில் பழைய ஏற்பாட்டில் செஞ்சவங்க, அதே போல் புதிய ஏற்பாட்லேயும் அப்போஸ்தலர் பணி 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலும் 19வது அதிகாரம் 6வது வசனத்திலும் அப்போஸ்தலர்களும் புனித பவுலும் கைகளை வைக்கிறார்கள், ஆவியானவர் இறங்கி வருகிறார். ஸோ இது ஒரு வகை. 3வது வகை, இதே குருத்துவத்தை, அந்த அதிகாரத்தை பரிமாற்றம் செய்வதற்கு அப்போஸ்தலர் பணி 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் அப்போஸ்தலர்கள் கைகளை வைக்கிறார்கள். அதே போல் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலும் கைகளை வைத்து அந்த தலைமைத்துவத்தை பரிமாற்றி இருக்கிறதுக்கான ஆதாரங்களை நம்மளால் பார்க்க முடியுது. சரி, இன்றைய தினத்திற்கான விளக்க உரைகளுக்கு கூட நம்ம போகலாம். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி 27ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம் பாருங்கள். அந்த பெண்கள் மோசேவிடம் எங்களுக்கு சொத்தில் எங்களுக்கு பங்கு வேணும்னு கேட்கும்போது, ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு வருது அப்படின்றப்ப மோசேவுக்கு அவர் தான் சட்டமெல்லாம் கொடுத்தாரு, அவருக்கு எல்லா விதமான ஞானத்தை ஆண்டு கொடுத்துருக்காரு. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? முதல்ல அதை கடவுளிடம் அந்த வழக்கை எடுத்து சென்றார் நம்ம வாசிக்கிறோம். அந்த நம்மளும் கூட ஒவ்வொரு விஷயத்துலையுமே எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடியும் கொஞ்ச நேரம் தனியாக போயிட்டு கோயில்லையோ இல்லை நம்ம ரூம்லேயோ அமைதியாக இருந்து ஜபத்தில் ஒரு ஜபமாலை ஜபிச்சு அதை கேட்கலாம். மாதா கிட்ட ஏதாவது இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும், ஏதாவது ஒரு தெளிவு கிடைக்கும். இல்லை ஜபமாலை ஜபிச்சுட்டு போய் அந்த முடிவு எடுக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக அந்த முடிவு நல்லதாக போய் அமையும். இப்படி இந்த லோயல் என்ன சேர்ப்பாருங்க, இயேசு சபையில் எந்த அளவுக்கு பாவர்ட்டி இருக்கணும், அதாவது ஏழ்மையை கடைப்பிடிக்கணும் அப்படின்றத ஃபுல்லாவா, இல்லை அந்த திருச்சபைகளில் இயேசு சபையானவர்கள் நிர்வகிக்கக்கூடிய திருச்சபையில் எந்த ஒரு வருமானமும் இருக்கணுமா இருக்கக்கூடாதா, அந்த சபைக்கு என்ன ஒரு ரூலை வைக்கணும் அப்படின்றத கிட்டத்தட்ட 1 மாதம் எத்தனை திருப்பலிகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாரு. அவர் ஆன்ம பரிசோதனை செய்கிறாரு, ஆன்மாக்களை பகுத்தறிகிறாரு. ஆண்டவர்கிட்ட எப்படி அவர்கிட்ட ஸ்பிரிட் மூவ் ஆகுது, ஆண்டவர் என்ன சொல்கிறார், எனக்கு உறுதி கொடுங்க, எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி தந்தைக்கிட்ட கொஞ்ச நேரம் ஜெபிக்கிறாரு, மகன்கிட்ட ஜெபிக்கிறாரு, ஆவியானவர்கிட்ட ஜெபிக்கிறாரு, மாதக்கிட்ட ஜெபிக்கிறாரு. மாறி 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 ஜெபிச்சு பொறுமையாக அதை ஒரு பேப்பர் எழுதி வச்சு அதனுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் எழுதி வச்சு அதை ஆண்டவரிடம் திரும்ப அதை வச்சுக்கிட்டு ஜெபிச்சு இவ்வளோ அழகாக முடிவெடுக்கிறாரு. ஸோ இது நமக்கு ஒரு அழகான விஷயத்தை கற்றுத்தருது. எந்த ஒரு விஷயத்தையும் கடவுளிடம் கொண்டு போய் ஜெபத்தில் வச்சு கேட்டு நமக்குள்ளே கண்டிப்பாக உந்துதலை கொடுப்பார். இல்லை ஏதாவது ஒரு அடையாளம் கேட்கலாம். ஆண்டவர் ஒரு அறிகுறிகள் வழியாக நம்மளை ஜெபமாலையில் ஒப்பு கொடுத்தோன்னா சிக்னல் கிரேஸ் உண்டு. ஏதாவது ஒரு அறிகுறிகள் அருளை கொடுத்து ஆண்டவர் நமக்கு வழி நடத்துவார். அதே போல் பாருங்கள், இன்றைக்கி 27 20வது வசனம் பாருங்கள், எல்லா மக்கள் கூட்டமைப்பினரும் யோசுவாவுக்கு கீழ்ப்படியணும். அதே ஒரு ஒழுங்குமுறை தான் இன்றைக்கி நம்ம திருச்சபையில் இருக்கும். அதே கைகளை வைத்து பரிமாற்றி ஆண்டவருடைய அதிகாரத்தை அப்போஸ்தலர்கள் கொடுத்து அப்போஸ்தலர்கள் வலிவெறியாக இன்றைக்கி பரிமாற்றி குருக்களுக்கும் ஆயர்களுக்கும் கண்ணீர்களுக்கும் நம் கீழ்ப்படிஞ்சு அவர்களுக்கு ஒபே பண்ணணும். அவங்க பாவம் செய்யும்போது சொன்னாங்கன்னா செய்யக்கூடாது. ஆனால் மற்ற விதத்தில் அவங்களுக்கு மரியாதை கொடுப்பதற்கும் அவங்களுக்காக ஜெபிப்பதற்கும் அவங்களுக்கு கீழ்ப்படுகிறதுக்கும் நம்ம கடமைப்பட்டிருக்கோம். ஏற்கனவே நம்ம வசனங்கள் நிறைய பார்த்துட்டோம். புதிய ஏற்பாட்டிலிருந்தும் பழைய ஏற்பாட்டிலிருந்தும் மேலதிகாரிகளுக்கும் குடும்பத்தில் இருக்க அம்மா அப்பாவுக்கும் அதே நேரத்தில் பெரியோர்களுக்கும் முதியோர்களுக்கும் நம்ம மரியாதை கொடுத்து
கீழ்ப்படிஞ்சு நடக்கணும் அப்படின்றதுக்கான வசனங்கள்லாம் நம்ம பார்த்துட்டோம். சரி, இன்றைக்கி இணை சட்டத்துக்குள்ளே நம்ம வருவோம். ஒரு சில வசனங்கள் மட்டும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஆசீர்வாதங்கள் நம்ம ஃபேமஸான ஆசீர்வாதங்கள் நமக்கு ஞாபகம் உண்டு. 3-14 வசனங்கள் வந்து ஆசீர்வாதங்கள், இணைச்சட்டம் 28. பாருங்களேன், ஆசிர்ன்ற வார்த்தை 9 முறை வருது. அதுலேயும் குறிப்பாக 4வது வசனத்திலும் 11வது வசனத்திலும் உன் வயிற்றின் கனியை ஆசீர்வதிப்பேன். இதே வார்த்தையை எடுத்து ஏற்கனவே தூய ஆவியானவர் எலிசபெத் அம்மாள் வழியாக லூக்கா நற்செய்தி 1:41-42 நம்ம வாசிக்கிறோம். மாதாவையும் ஆண்டவர் இயேசுவையும் ஆசீர்வதிப்பதை நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ அது மட்டும் இல்லை, ரொம்ப ஃபேமஸான ஆசீர்வாதங்களுக்கு, நீ போகும்போதும் வரும்போதும் ஆசீர்வாதமாயிருப்பாய், உன் போக்கியும் வரத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாய், உனக்கு எதிராக எதிரிகள் ஒரு வழியாக வந்து 7 வழியாக அவங்க தப்பிச்சு ஓடுவாங்க, உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், நீ கடன் கொடுப்பாய் கடன் வாங்க மாட்டாய். இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஆசீர்வாதங்கள் நமக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் இங்கேருந்து தான் வருது. அப்போ பாருங்களேன், மாதா இது எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக கடைப்பிடிச்சதுனால தான் மாதாவை பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரேன்னு சொல்கிறாங்க. எல்லா பெண்களிலும் இந்த உலகத்தில் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க, இதுக்கு அப்புறம் இருக்க போகிற எல்லா பெண்களிலும் ஆசை பெற்றவங்க மாதா. அப்படின்னா இந்த இணைச்சட்டம், இந்த எல்லா தோரா, இந்த பழைய ஏற்பாடு மொத்தத்தையும் அவங்க கடைப்பிடிச்சிருக்கணும். அதனால தான் அவங்க ஆசை பெற்றவங்க. இதுதான் பாருங்கள், ஆண்டவர் இயேசுவும் அவருடைய மலைப்பொழிவில் பாருங்கள், நேர்மையான உள்ளத்தோர் பேர் பெற்றோர், ஏழையான உள்ளத்தோர் பேர் பெற்றோர், தூய்மையான உள்ளத்தோர் பேர் பெற்றோர், இப்போ அழுது புலம்புவர்கள், எல்லாமே அந்த பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் பாருங்கள், ஆசை பெற்றோர் ஆசை பெற்றோர் ஆசை பெற்றோர். அப்போ மாதா பெண்களுக்குள்ளெல்லாம் ஆசை பெற்றோன்னா, இந்த மலை பிரசங்கம், ஆண்டவர் கொடுத்த புதிய ஏற்பாட்டின் மலை பிரசங்கமும் சரி, மலைப்பொழிவும் சரி, பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த எல்லா சட்டங்களையும் மாதா கண்ணும் கருத்துமாக கடைப்பிடிச்சிருக்காங்க. அவங்களோட நாடி நரம்பு ரத்தம் எல்லாத்திலும் இந்த இணை சட்டங்கள், இந்த தோராக்கள் தான் ஓடிக்கொண்டிருந்திருக்கு. அப்போ மாதா ஃபுல்லாக இறை வார்த்தையினால் நிரம்பியிருக்கிறாங்க, அவங்க உடல்லையும் ஆன்மாவிலையும். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் இயேசு வார்த்தையாக ஆண்டவரை அவங்க உள்ளே கொண்டு வந்திருக்கணும். ஸோ இது ஒரு அழகான விஷயத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. சரி, இன்றைக்கி இணை சட்டத்தில் 28வது அதிகாரத்தில் 20வது வசனமும் 28வது வசனம் பாருங்களேன். நீ மேற்கொள்ளும் அனைத்து செயல்களிலும் நீ கெட்டு விரைவில் அழியும் மட்டும் ஆண்டவர் உன் மீது சாபமும் குழப்பமும். 28வது வசனம் பாருங்கள், மனக்குழப்பத்தினாலும் ஆண்டவர் உன்னை வதைப்பார். அது மட்டும் பாருங்கள், அது ஏனெனில் உன் பொல்லாத செயல்களினால் நீ என்னை விட்டு விலகிவிட்டாய். அப்போ பாருங்கள் பிரச்சனை, பாருங்கள், ஆண்டவர் இதெல்லாம் கொண்டு வரணும்னு அவர் விரும்பவே இல்லை. நம்மளுடைய பொல்லாத செயல்களினால் நம்ம அவரை விட்டு விலகிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக சாத்தான் உள்ளே பூந்துருவான், ஆட்டோமேட்டிக்காக இந்த சாபங்கள் உள்ளே வர ஆரம்பிச்சிடும். கடவுள் கூட இருந்தோன்னா எதுவுமே நடக்காது. அதனால தான் நமக்கு முன்னாடி வாழ்வையும் சாவியும் வைக்கிறார், நன்மையும் தீமையும் வைக்கிறார், ஆசீர்வாதத்தையும் சாபங்களையும் வைக்கிறார். ஸோ நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம், மனக்குழப்பம் கூட பாருங்களேன், கட்டளைகளை கடைப்பிடிக்காதனால வரக்கூடிய ஒரு விளைவு. இது ஒரு நம்ம கண்களை திறக்க வேண்டிய ஒரு ஐ ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட். இது நம்ம மனக்குழப்பத்தில் இருக்கிறோம் அப்படின்னா சம்மந்தமே இல்லாமல் அவர் சொல்ல பாருங்கள், பகலில் நைட்டு மாதிரி அலைஞ்சு திரிவே, ஆனால் அவன் வழியே கண்டுபிடிக்க முடியாதுன்றார். அப்போது பாருங்களேன், நம்ம ஓகே ஆண்டவர் என் வாழ்க்கையை நான் மாற்றிக்க போகிறேன்னு சொல்லி நம்ம உட்காந்தோன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா ஒரு நாள் எடுக்கிற முடிவில் அந்த வேதனை வழியெல்லாம் நம்ம திரும்பி பார்த்து, தடைகள்லாம் திரும்பி பார்த்து, ஆண்டவரே நான் உட்கார்றேன், ஆண்டவரே என் டோட்டலாக என் வாழ்க்கையை ஃபுல்லாக நான் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன், என் வாழ்க்கையை மாற்றுங்க. அதான் நான் பண்ணது. அப்படி தான் தினமும் 4 ஜெபம் ஜெபிக்க ஆரம்பித்து 33 நாள் மாதாவுக்கு டோட்டலாக அர்ப்பணித்து, என்னுடைய ஃபஸ்ட்டு நீங்கள் தான், எல்லாமே நீங்கள் தான் சொல்லி அர்ப்பணித்தோம். ஆட்டோமேட்டிக்காக ஆசீர்வாதத்தெல்லாம் என்னவே தேவையில்ல, கேட்கவே தேவையில்ல, வந்துக்கிட்டே இருக்கும். யாராக இருந்தாலும் அவர் கூட இருக்கிற நம்ம இது இப்போ பண்ணணும்னு அவசியம் இல்லை, பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவர் தான் உட்காந்து பாவத்தை விட்டு வெளியே வருவதற்கு அன்பானவர்களே முயற்சி செஞ்சாலே போதும். ஜஸ்ட் ட்ரை பண்ணாலே ஆண்டவருக்கு அவ்வளோ சந்தோஷம், இறங்கி அவர் வேலை செய்கிறாரு. ஸோ இது சும்மா நான் ட்ரை பண்ணுறேன்ல, அதை நம்ம கான்க்ரீட்டாக செயல்களில் காட்டணும். நம்மளோட ஸ்பிரிச்சுவல் ரெஜிமெண்ட்டை மாற்றணும், ரொட்டீனை மாற்றணும், டைம் டேபிள் போடணும். காலையில் 8 மணிக்கு எழுந்திருப்பேன், நான் இத்தனை ஜெபமாலைகள் ஜெபிப்பேன், நான் திருப்பலிக்கு போவேன், நான் நற்கரணை சந்திச்சுவேன், நான் பைபிளை படிப்பேன், நான் புனிதலை பற்றி படிப்பேன், என்னோடய உடலை வருத்திக்குவேன், நான் ஃபாஸ்டிங் இருப்பேன், நான்வெஜ் ஸ்டாப் பண்ணுவேன், ஏதாச்சும் இது எல்லாமே பண்ண ஆரம்பிக்கணும். ஆட்டோமேட்டிக்காக சாபங்கள்லேருந்து ஆசீர்வாதங்களை நம்ம கடந்து வந்துக்கிட்டே இருப்போம்.
29ஆம் வசனம் பாருங்கள், நீ என்னாலும் ஒடுக்கப்படுகிறவனும் பறி கொடுக்கிறவனுமாய் இருப்பாய். நம்ம யோசித்து பார்த்துருக்கோமா? எப்போ பார்த்தாலும் எல்லாமே லாஸில் போயிட்டுருக்கு. ஏன் என்னை எல்லாருமே ஒடுக்கிக்கிட்டே இருக்காங்க? ஒரு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, யோபு மாதிரி நீதிமானாக இருந்து துன்புறுவது, புனிதர்களைப் போல் ஆண்டவருக்காக துன்புறுவது. நம்ம அப்படி இருக்கோமான்னு யோசிக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த ஆப்ஷன் தான் ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக வரும். ஓகே, நான் பாவத்தில் இருக்கேன், என்னோடய பாவத்தில் நான் வெளியே வந்துட்டேன்னா, ஆண்டவர்கிட்ட திரும்ப நான் என் வாழ்க்கையை திருப்பி என்னுடைய தாளைக்கணத்தை உடச்சி என்னையை தாழ்த்திக்கிட்டு ஆண்டவர்கிட்ட திரும்பி வந்தேன்னா, ஊதாரி மகனை போல் இப்போ நம்ம இருக்கிறோம், திரும்பி அவர் அப்பா கிட்ட வந்தோன்னா எல்லாமே மாறும். சூழ்நிலை மாறும், நம்ம வாழ்வு மாறும், மனசு மாறும், மனக்குழப்பங்கள் போகும். அது இன்னொரு ரொம்ப மோசமானது பாருங்கள். 30ஆவது வசனம் பாருங்கள், நீ ஒரு பெண்ணை மனம் முடிப்பாய், வேறொருவன் அவரோடு கூடி வாழ்வான். நீ ஒரு வீட்டை கட்டுவாய், ஆனால் அதில் நீ குடி போக மாட்டாய். நீ திராட்சை தோட்டத்தை அமைப்பாய், ஆனால் அதன் பலனை உண்ண மாட்டாய். பிஸ்னஸ் லாஸ் ஆகுது, வேலைகள் தடை வருது. நம்ம நேரடியாக இதுலேருந்து திராட்சை தோட்டம் நம்ம எடுத்துக்க முடியாது. நம்மளோட வாழ்க்கையை அதை அப்ளை பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கா? அப்போது நான் யோபு மாதிரி இருந்து புனிதர்கள் மாதிரி இருந்து துன்புற்றுருக்கேன்னா, ஓகே ஃபைன், அப்படின்னா ஆண்டவருக்காக அவரோட பாடல் நம்ம இணைஞ்சிருக்கலாம், ஃபைன் குட். இல்லையா, அப்போ நான் என் வாழ்க்கையை மாற்றிக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் இந்த இடுக்கங்களை அனுமதிக்கிறார். இதை பார்த்தாது ஊதாரி மகன் மாதிரி அறிவு தெளிவு அவன் தந்தையிடம் திரும்பி போனான்னு நம்ம வாசிக்கிறோம். நாம்ளும் அறிவு தெளிவு திரும்பி ஆண்டவர்கிட்ட போகணுன்றதுக்காக இதை அனுமதிக்கிறாரா? பாருங்கள், 43ஆவது வசனம், உன்னுடைய வாழும் அந்நியர் உன்னை விட மேம்பட்டு மேலும் மேலும் உயர்வர், நீயோ படிப்படியாக தாழ்ந்து போவாய். இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு, உங்களுடைய வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கான்னு பாருங்கள். நான் திருப்பி ஆண்டவர்கிட்ட வரணும்னு நினச்சி என் முயற்சி தான் எடுத்தேன். அன்பார்ந்தவர்களே, முழுசாக கூட வெளியே வரல, நானே அதை ஒத்துக்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக இது வாழ்நாள் போராட்டம். ஆனால் அந்த முயற்சி எடுத்து ஆண்டவர்கிட்ட திரும்பி வரணும்னு நினச்சி எந்திரிச்சு வந்தாலே பாருங்கள், அந்த ஊதாரி மகன் தூரத்தில் வரதை பார்த்தே அப்பா இங்கேருந்து ஓடி போகிறாரு. சீரியஸாக யோசிச்சு பாருங்களேன், அப்படிப்பட்ட அப்பா உள்ளம் அவரோடது. அப்போது நம்ம சும்மா வாயில் சொல்கிறது இல்லை, நம்ம செயல்களில் ஜெப வாழ்க்கையை மாற்றணும், நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையை மாற்றணும். அதை பல மடங்கு வாஞ்சியோட, எப்படி அவர்கிட்ட போகிறதுக்கு நம்ம வாஞ்சியை போனோமோ, ஆசைப்பட்டு போனோமோ, இல்லை முட்டாளாகி போனோமோ, திரும்பி வராத 10 மடங்கு வாஞ்சியோட திரும்பி அவர்கிட்ட வரணும். 66வது வசனம் 67வது வசனம் பாருங்கள், உன் வாழ்வின் மீது நம்பிக்கையை இழந்து இரவும் பகலும் அச்சத்தோடு வாழ்வாய். காலை எழுந்ததோன்னு ஐயோ இது மாலையாக இருக்கக்கூடாதா? லிட்ரலாக இதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். காலையில் எழுந்திரிச்சோன்னு ஐயோ சாயந்தரம் வராதான்னு யோசிப்பேன், சாயந்தரம் ஐயோ காலையில் வராதான்னு யோசிப்பேன், இது காலையாக இருக்கக்கூடாதான்னு. இது எல்லாமே நடக்குது ஆண்டவர்கிட்ட விலகி போனதுனால தான் நடந்துச்சு. அது மண்டையில் உரைக்கிறதுக்கு பல வருஷங்களாச்சு எனக்கு. அன்பார்ந்தவர்களே, நம்மளும் உட்காந்து யோசிப்போம், இந்த சாபங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு அப்படின்னாக்க மெயின் ரீசன் பாருங்கள். 47வது வசனத்தில், எல்லா நலன்களும் நிறைந்து இருக்கையில் நீ உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு மனமகிழ்வோடு இதய களிப்போடும் ஊழியம் செய்யவில்லை. பிரச்சனை பாருங்கள், ஆண்டவர் எல்லாமே கொடுத்தாரு, என்னோடய வாழ்க்கையில் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. அப்போ மனமகிழ்வோடையும் இதே களிப்போடும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யலை. அதனால் பாருங்கள், என் 48வது வசனம், எனவே பசியோடும் தாகத்தோடும் வெற்றுடம்போடும் யாதுமற்ற நிலையிலும் உன் கடவுளாக ஆண்டவர் உனக்கு எதிராக அனுப்பும் உன் பகைவர்களுக்கு நீ பணிவிடை செய்வாய். ஆக்சுவலாக அது நடந்துச்சு. பட் ஆனால் அந்த பீரியடை பொறுமையோடு தாங்கிக்கிட்டு அந்த பீரியடில் தான் ஆண்டவரை கண்டுபிடிச்சேன். ஆண்டவர்கிட்ட திரும்பி வருவதுக்கு உதவியாக இருந்துச்சு. ஓகே, நான் அப்போ ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுத்தாருன்னு தெரிலல, அவர் கையை உதறி விட்டுட்டு ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி போயிட்டு ஜாலியாக அதிலேயே திளைச்சி ஆண்டவரை மறந்தேன். இப்போ திரும்பி அவர் அனுமதிக்கிறார் பாருங்கள், உனக்கு எதிராக அவர் அனுப்பும் உன் பகைவருக்கு அதை அமைதியை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த தடைகள், அந்த பிரச்சனைகள், அந்த ஒடுக்கங்கள், அந்த மனக்குழப்பங்கள், அதுக்கு மத்தியில் ஊதாரி மகனை போல் எந்திரிச்சு ஆண்டவர்கிட்ட வர முயற்சி செய்யும்போது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணார். அவர் பாருங்கள் 61வது வசனத்தில், இதில் எழுதப்படாத சாபங்களும் வருன்றார். 49லேருந்து 53 வசனங்களில் பாருங்கள், உங்களை நிறைய பேர் நாடு கடத்தி சிறைப்பிடிச்சிட்டு போவாங்க, உங்களுடைய பிள்ளைங்களெல்லாம் நீங்கள் சாப்பிடுவீங்கன்றாங்க. ஆக்சுவலாக அது இஸ்ரேல் மக்களுக்கு ஆக்சுவலாக நடந்துச்சு. அசிரியர்கள், பாபிலோனியர்கள் பின்னாடி நம்ம வாசிப்போம், அவர்கள் நாடு கடத்தப்படுவாங்க. இவங்க இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஏன் இணைச்சட்டமில் முடிக்கும்போது
இதெல்லாம் நடக்கும்னே அவர் சொல்லுவார் ஒரு பாயிண்டில். நீங்கள் இது வரைக்கும் நம்ம வாட்சிட்ருக்கோம், நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வரும், கடைப்பிடிக்கலைன்னா வராதுன்னு. ஆனால் ஒரு பாயிண்டில் மோசைக்கு தெளிவாக ஆண்டவர் உணர்த்திடுவார் போல், இவங்க கடைப்பிடிக்க மாட்டாங்க, ஸோ இந்த சாபங்கள் வரும் அவங்களுக்கு. ஆக்சுவலாக அவங்களுடைய பிள்ளைங்களே இவங்க சாப்பிடுவாங்க. அதுக்கான வசனமும் நம்ம ஏற்கனவே விளக்கத்தில் நம்ம பார்த்துட்டோம் இதுக்கு முன்னாடி. ஆனால் பாருங்கள், இன்றைக்கி திருப்பாடல் 112 1வது வசனம் பாருங்கள். ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போர் பேறு பெற்றோர். சிம்பிள். ஆண்டவருக்கு பயந்து நடந்தால் போதும், இந்த உலகத்தில் எவனுக்கும் பயப்பட தேவையில்லை. அவர் தம் கட்டளைகளை அவர்கள் பெருமகிழ்வு அடைவர். ஸோ ஆண்டவருடைய கட்டளைகளில் மகிழ்ச்சி பெறணும். நெஞ்சில் பைபிளை கட்டி பிடிச்சிக்கிற மாதிரி நம்மளோட ஒவ்வொரு ரத்தம் நாடி நரம்புகள் எல்லாம் ஆண்டவருடைய கட்டளைகள் பாயணும். அதுவே மைண்டில் ஓடிட்டுருக்கணும். ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணுவார். 5வது வசனம் பாருங்கள். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவர். இந்த வசனம் கேட்குறதுக்கே அழகாக இருப்பாங்க. அவங்களோட வேலைகள் எல்லாம் ஜஸ்டிஸோட நீதியோடு செயல்படுவாங்களாம். அப்படி செயல்படுவாங்க பாருங்கள். 6வது வசனத்தை அவர்கள் அசைவுறவே மாட்டாங்க. கரெக்டாக நம்ம நேர்மை உள்ளவர்களாக இருந்தோன்னா அசைவுறவே மாட்டோம். 7வது வசனம் பாருங்கள். தீமையான செய்தி எதுவும் அவர்களை அச்சுறுத்தாது. பயப்படவே மாட்டோம். ஆண்டவர் கூட இல்லைன்னா பயம் வரும், மனக்குழப்பம் வரும். ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வதால் அவர்கள் இதயம் உறுதியாக இருக்கும். அந்த உறுதியை தான் ஆண்டவர்கிட்ட இல்லைன்னா இழந்திருப்போம். இப்போ நமக்கு ஆன்சர் தெரியுது. ஓகே, நான் ஆண்டவர் கூட இல்லை, நான் திரும்பி போகணும் அவர் கூட. அப்படின்னா டோட்டலாக நம்ம போயிட்டோம், அவரை விட்டு போயிட்டோன்னு சொல்ல வரல. பட் ஒரு சில விஷயங்களை ஆண்டவருக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறோம். ஆண்டவரே இவ்வளோதான், இதுன்னு நான் பார்த்துக்குவேன், இதில் நான் எனக்கு விருப்பப்படி நான் வாழ்ந்துட்டுருப்பேன். அந்த இடங்களெல்லாம் ஓப்பன் பண்ணி ஆண்டவரை வர வைக்கணும் உள்ள. இதயத்துலேயும் சரி, வாழ்க்கையிலையும் சரி, செயல்களிலும், கண்களிலும், பார்வையிலும், வார்த்தைகளிலும். 8வது வசனம் பாருங்கள். அவர்கள் நெஞ்சம் நிலையாயிருக்கும், அவர்களை அச்சம் மேற்கொள்ளாது. ஆண்டவருக்கு அஞ்சுனா நம்மளுடைய இதயத்தை எந்த விஷயமும் மேற்கொள்ளாது அச்சம். ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவர்கிட்ட திரும்பி வரும். ஊதாரி மகனை போல், என் அப்பா வீட்டில் எல்லாருக்குமே நல்லா இருக்கும்போது நான் ஏன் இங்கே பசியோடு இருக்கணும்? அந்த ஒரு அறிவு தெளிவு வந்துருச்சுன்னா போதும். சும்மா சாதாரணமாக ரிப்பெண்ட் ஆகக்கூடாது. தாவீதை போல், புனிதர்களை போல், அகஸ்தியனாரை போல், இன்னாசியாரை போல் எந்த அளவுக்கு முட்டாளாக்கி பாவத்தில் விளையாச்சாங்களோ அதை விட 10 மடங்கு புனிதர்கள் அளவுக்கு அவர்களைப் போல ஒரு மனமாற்றம் அடையணும்னு சொல்லி பெரிய அளவில் மனமாற்றம் அடையணும். நம்ம மனமாற்றம் இந்த உலகத்திற்கு ஒளியாக மாறணும். நம்ம வழியாக பல பேரை கடவுள் கொண்டு வரணும், கடவுளை நம்ம மகிமைப்படுத்தணும். அப்படிப்பட்ட ஒரு ரெவல்யூஷனரி ரிப்பெண்டன்ஸை நம்ம கொண்டு வரத்துக்கு முயற்சிப்போம். தொடர்ந்து பயணிப்போம். நாளை நாம் சந்திக்கலாம். ஆமேன்.